ஹலோ குக்கி பையன்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான எக் அண்ட் வெஜ் பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்தா ரெசிபிக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயை பார்த்தீங்கன்னா பேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையும் இப்போ உடச்சி பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முட்டையை ஸ்கிராம்பிள் பண்ணி குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கிராம்பிள் பண்ண இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு முட்டைகோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாயில்டு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த வெஜ்ஜிஸை வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸை 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயை கூட 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடு கார்லிக், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடு ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே குவிக்காக ஒரு தடவை ஸ்டர் பண்ணிடுங்க. ஒரு 30 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேங்க. வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மசாலா பார்த்தீங்கன்னா பேசிக் மசாலா தான். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மசாலாவை இந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. சாஸை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டுருங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் பாஸ்தா வேக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன். தண்ணி கொதிச்சதும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாஸ்தாவை தண்ணியில் ஒரே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாவை ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கின பாஸ்தா கவரில் போட்டிருப்பாங்க பாஸ்தாவை எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரெசிபி செய்கிறோம் இல்லையா, இந்த ரெசிபிக்கு நான் வாங்கின பாஸ்தாவை பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வாங்குற பாஸ்தாவோட கவரில் போட்டிருப்பாங்க பாஸ்தா எவ்வளோ நேரம் குக் பண்ணணுன்ட்டு அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸை டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தாவோட தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாஸ்தாக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பாஸ்தாவை ஜென்டிலாக சாஃப்ட் ஹேண்ட்ஸில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி செய்யும்போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்தா ரெடி. ஸோ நம்ம ஆல்ரெடி சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணி விட்டுறேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணி இந்த சாஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸை சாஸில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தாவை பேனில் ஆட் பண்ணும்போது பார்த்து ஜென்டலாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாஸ்தாவை நீங்கள் சாஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்தா பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்கும்.
அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக சாஃப்ட் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவை நீங்கள் சாஸில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாஸ்தா பார்த்தீங்கன்னா பேன்லேயே பொங்கலாக மாறிடும். அப்புறம் உங்களுக்கு பாஸ்தா வராது. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு பாஸ்தா பொங்கல் தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற எக்கை மிக்ஸ் பண்ணி இதேமே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை யூஸ் பண்ணி ஜென்டலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலும் 1 நிமிஷத்துக்கு பாஸ்தாவை குக் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான எக் அண்ட் வெஜ் ஃப்ரைடு பாஸ்தா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் குக்கிஃபை.